ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்க வெல்க சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்கால இலக்கிய மரபு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் வழக்கம்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செம்மொழிக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இதில் இந்த ஒரு பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, இன்பத்தமிழ்ங்கிற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். அவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். பாரதியாரனுடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியுள்ளார். அதனால் இவருக்கு புரட்சி கவி அப்படின்னு இவர் போட்டுடுறாங்க. இந்த பாடலில் அவருடைய கருத்து புரட்சிகரமாக இருந்ததுனால அவருக்கு புரட்சி கவி அப்படின்னும் அவர் போற்றப்படுகிறார். ஓகேங்களா? இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்போது என்னென்னா இப்போ இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் இவருடைய பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் பாரதிதாசனுடைய கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதில் என்னென்ன பாயிண்ட்டுன்னு மறுபடியும் பார்த்துடலாம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், பாயிண்ட் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தன்னுடைய பெயரை அப்படி மாற்றிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தன் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். ஓகேங்களா? இது இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் எனும் தலைப்புக்கு கீழ் இடம்பெற்றுள்ளது. இப்போது இவர் எழுதிய இன்பத்தமிழ்ங்கிற பாடலை பார்க்கலாம் வாங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நீர். ஓகேங்களா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழுக்கு நிலவென்று பேர், அமுது நிலவு, நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழை அமுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் என்ன பேர் வச்சு சொல்கிறாங்கன்னா நிலவு அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழுக்கு மனம் என்று பெயர், மனம் என்று பெயர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். நெக்ஸ்ட்டு, தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகேங்களா? இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பத் தமிழ், அந்த தமிழ் இன்பம் தரும், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழுக்கு நிலவு அப்படிங்கிற ஒரு பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. சமூக வளர்ச்சிக்குன்னு வந்துச்சுன்னா நீர் போன்றது.
நெக்ஸ்ட்டு தமிழுக்கு மனம் அப்படிங்கிற ஒரு பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கு அமுது, நிலவு, மனம் அப்படிங்கிற ஒரு 3 பேரை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது. வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால். இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகவும் தமிழ் விளங்குகிறது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்கிறாங்க. உயர்வுக்கு எல்லையாகிய வானம், சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா சொல்லும் பொருளும். ஓகேங்களா? சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. நிருமித்தனா உருவாக்கிய. ஓகேங்களா? சமூகம்னா மக்கள் குழு. விளைவு வளர்ச்சி. அசதினா சோர்வு. நெக்ஸ்ட்டு கீழே புக் பேக் பார்க்கலாம். அதுக்கிடையில் இந்த ஒரு பாடல் பார்த்துட்டு வந்துடலாங்க. தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் இப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் வந்தா அப்படின்னாலே இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா காசி ஆனந்தன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாங்க புக் பேக் பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஸாக இருக்கும். நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். தமிழெங்கள். அமுதென்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஓகேங்களா? அடுத்து இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. விளைவுக்கு என்ன வரும்? நான் அந்த பாடலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். விளைவுக்கு நீர். விளைவுக்கு என்னங்க? நீர். விளைவுக்கு நீர். நெக்ஸ்ட்டு அறிவுக்கு தோல். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல். ஓகேவா? இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா இன்பத்தமிழ் பற்றி அதனுடைய பாடல் வரிகள், பாரதிதாசனை பற்றி சில விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அடுத்த டாபிக் தமிழ் கும்மி. இந்த இது நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இல்லை இது இன்னும் மாற்றலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது எல்லோரும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, சில பேர் நோட்ஸ் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கு நான் செப்பரேட்டாக ஒரு நோட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.